अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிः காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌघः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேच्छा व्यवसीयताम् निजगृहात् तूर्णम् विनिर्गम्यताम् सङ्गः सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिः परिचीयताम् दृढतरम् कर्माशु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसृप्यताम् प्रतिदिनम् तत्पादुका सेव्यताम् संहैकाक्षरमर्थ्यताम् श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरः पक्षः समाश्रीयताम् दुस्तर्कात् सुविरम्यताम् श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरहर्गर्वः परित्यज्यताम् தேஹேஹம் மதிருஜ்யதாம் புதஜனைர்வாதः பரித்யஜ்யதாம். நம்ம இந்த சாதன பஞ்சகம் அப்படின்ற 5 ஸ்லோகங்களில் சங்கராச்சாரியார் எப்படி நமக்கு வழி வகுத்து கொடுத்திருக்கிறார் ஒரு முமுக்ஷுவுக்கு அப்படின்றத பார்க்கிறோம். யாரெல்லாம் வீடு என்ற புருஷார்த்தத்தை விரும்புகிறார்களோ, தமிழ்லையும் நம்ம அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல இதையே தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு சொல்றோம். இந்த மோக்ஷத்தை விரும்புபவன், வீடு என்கிற புருஷார்த்தத்தை விரும்புவனை தான் முமுக்ஷுன்னு சொல்றோம். ஆனா முமுக்ஷு ஆனவன் விசாரம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிறான்னா, இந்த மோட்சத்தை நான் அடைவதற்கு என்னையே நான் அறிய வேண்டும், சரியாக நான் யார் என்பதை சரியாக அறிய வேண்டும் என்று இந்த மோட்ச இச்சையானது ஞான இச்சையாக மாறி ஜிக்ஞாசுவாக ஆகிறான். அந்த ஜிக்ஞாசு ஆனவன் ஞானம் வேண்டும் என்று ஒருத்தன் ஆசைப்பட்டால் ஞானம் எப்படி பெறுவதுன்னா, முதல்ல ஞானத்துக்கு தேவையான தகுதிகளை எல்லாம் பெற வேண்டும். அந்த தகுதிகள் இருந்தாலும் ஞானம் அறிவுனாலே ஒரு குருவிடம் போய் தான் கத்துக்கணும். இந்த காலத்துல கூட நீங்க உங்களுக்கு விஞ்ஞானமோ இல்லாட்டா கணக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்து அங்க இருக்கிறவங்க கிட்டதான் கத்துக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்ம ஞானத்திற்கும் குரு ஆனவர் மிகவும் முக்கியம். குரு இல்லாமல் இந்த ஞானத்தை அடைய முடியாது. அதனால்தான் சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிச்சு ஒரு சத்வித்வான் சத்குருவிடம் போய் சரணடைந்து அவருக்கு சேவை செய்து அவரிடம் இந்த ஆத்ம ஞானத்தை வேண்டி அதை கத்துக்கணும். அந்த மாதிரி அதை வேண்டினால் அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். முதல்ல அந்த குருவானவர் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வேதம் என்னை பற்றி என்ன சொல்கிறது என்று கேள்வி ஞானம் முதல்ல இருக்கணும். அதுதான் ஸ்ரவணம்னு சொல்றோம். அந்த ஸ்ரவணம் பண்ணும் பொழுதே கூட வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்கே விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பல பேர் பலவிதமாக வேத வாக்கியங்களை அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. இப்ப எது சரியான அர்த்தம்னு எனக்கு தெரியணும். அதனாலதான் மீமாம்சைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் விசாரம் பண்ணி
வேதம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத நிர்ணயம் பண்றதுக்கு மீமாம்சையின் பேரு. இதுலயே 2 விதமான மீமாம்சை இருக்கு. வேதத்தை எடுத்துட்டோம்னா பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சைன்னு சொல்றோம். இந்த உத்தர மீமாம்சைன்றதுதான் வேதாந்த வாக்கியங்களை விசாரம் பண்ணி வேதாந்தத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உத்தர மீமாம்சையில் நாம் செய்ய வேண்டியது. அதுதான் சிரவணத்தின் பொழுதே வேதம் நமக்கு நம்மளை பத்தி என்ன சொல்றதுன்றதுல ஒரு நிச்சயம் இருக்கணும். அதுக்குதான் இந்த மீமாம்சை பண்றோம். இந்த வாக்கிய அர்த்தங்களை எல்லாம், வேத வாக்கியத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் விசாரம் பண்ணி உபனிஷத் என்ன பத்தி என்ன சொல்றது அப்படின்றதுல ஒரு தெளிவு ஏற்பட்டு அந்த உபனிஷத் சொல்லும் விஷயத்த அதுலயே நம்ம மனச லயிக்க வைக்கணும். அப்படி பண்ணினாலும் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வேற யாரோ வேற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே, அப்ப எது சரி? ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இன்னைக்கு சாயந்தரம் நான் ட்ரெயின்ல போகணும்னு நினைக்கிறேன் எங்கேயோ. சாதாரணமா எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ரயில் அந்த வண்டி சாயந்தரம் எங்க ஊர்ல இருந்து 5 மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காத்தால சென்னைக்கு போறது. 5 மணிக்கு தான் நான் இன்னைக்கு ரயில் ஏறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இன்னொருத்தர், இது ஞானம், இப்போதைக்கு இது ஞானம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா வேற ஒருத்தர் இல்ல இன்னைக்கு ட்ரெயின் முன்னாடியே வந்துரும், 4:30 மணிக்கே வந்துரும்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இப்போ அதுக்கப்புறமா அப்ப அந்த ஞானம் இல்லை. ஏன்னா இப்ப சந்தேகம் வந்துடுது. 4:30 சரியா 5 சரியான்னு இப்ப நான் எது சரியானதுன்னு தெரிஞ்சுக்கணும், தவறானதுன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையாவே அது இப்ப 4:30 மணிக்கு வருதா 5 மணிக்கு வருதான்னு போய் நான் திருப்பியும் அதுக்கு பல விதத்துல நான் எப்ப இப்போ இந்த ரயில் வண்டி வருதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதை பண்ண வேண்டியிருக்கு. எது சரின்றத நான் ஒழுங்கா தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரிதான் பல பண்டிதர்கள் பலவிதமாக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது எது சரி, வேதம் சொல்றது சரியா, மத்தவங்க சொல்றது சரியான்றத நான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அங்க நம்ம தர்க்கத்தையும் உபயோகப்படுத்தணும். இப்போ அதுலதான் இங்க இந்த மனநத்தை பத்தி சொல்லும்போது இங்க சங்கரர் துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்ப்போனு சந்தீயதாம்னு சொல்லியிருக்காரு. 3வது ஸ்லோகத்துல இருக்கிற இந்த 2வது வரியில பாத்தீங்கன்னா, தவறான கருத்துக்கள், தவறான தர்க்கங்களை எல்லாம், துஸ்தர்க்கம் அதையெல்லாம் விட்டு அப்படின்னா தவறானதை தவறானதாக பார்க்கணும். அப்புறம் வேதம் நமக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை ஒத்து தர்க்கம் பண்ணி நம்ம வேதம் சொல்றதுதான் சரின்னு தெரிஞ்சுக்கணும். இத மாதிரி பண்றதுல இருக்கிற எல்லா சந்தேகமும் தீர்ந்து நமக்கு தெளிவான அறிவு பிறக்கிறது. இதுதான் சந்தேகம் தெளிதல்னு தமிழ்ல சொல்றோம், மனநம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. இந்த மனநமும் பண்ணின அப்புறமும் கூட ஞானத்திற்கு சில தடைகள் இருக்கலாம், பிரதிபந்தங்கள்னு சொல்றோம். ஞானத்திற்கு என்ன தடை இருக்க முடியும்னு கேட்டா, நம்ம எல்லாருக்குமே தெளிவான ஞானம் இருந்தால் கூட அந்த ஞானம் எப்பொழுதுமே நமக்கு வேணுங்கிற போது அது இருக்கிறது இல்லை. அங்க பிரச்சனை வருது. அது காரணம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற பழக்க வழக்கங்களினால, பழக்க தோஷம்னு சொல்றோம் சில சமயம். என்ன ஆயிடுறது, நம்ம நம்மளுடைய ஞானத்துக்கு விருத்தமாக செயல்படுறோம். இப்போ தினமும் நான் காரை ஓட்டின்னு போறேன் என் ஆபீஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. அலுவலகத்துக்கு கார்ல போறேன்னா அது ஏதோ ஒரு வழியா போறேன். இப்போ வாரத்துல 5 நாள் நான் வீட்டுல இருந்து காரை எடுத்து போறேன்னா அது ஒரு வழியா தான் போறேன் எப்போதுமே. இப்போ அந்த பழக்கம் எனக்கு வந்துடுறது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அன்னைக்கு வேற எங்கேயோ போகணும்னு எனக்கு தெளிவா தெரியும். நான் இன்னைக்கு அலுவலகத்துக்கு போல, வேற ஏதோ இடத்திற்கு போகிறேன். இருந்தாலும் நம்ம கவனமாக இல்லைன்னா என்ன ஆகுது, பழக்க தோஷத்தில் நான் அலுவலகத்துக்கு போற வழியிலேயே காரை ஓட்டின்னு போயிடுவேன்.
இந்த மாதிரியான அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு. தெளிவான ஞானம் இருந்தாலும் கவனக்குறைவால் நாம் எதை செய்யக்கூடாதோ இல்லாட்டா அந்த ஞானத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்தை செய்யற அனுபவம் எல்லாருக்கும் இருக்கிற அனுபவம் தான். அதனால இந்த ஆத்ம ஞானத்திற்கும் அது பொருந்தும். நான் யார் என்பதில் தெளிவு இருந்தாலும் இவ்வளவு நாள் நான் இந்த உடல், இந்த மனசு, இந்திரியங்கள்னு எடுத்துட்டு தானே விவகாரம் பண்ணியிருக்கேன். அப்ப அந்த பழக்க தோஷமானது மிகவும் பலமான ஒரு பழக்க தோஷம். அது பிராரப்தத்தினால் இந்த உடலானது உருவாகி அந்த உடலோட என்னுடைய இதுதான் நான் என்கின்ற அந்த எண்ணமானது, அந்த சம்பந்தம், உடலோட இருக்கிற சம்பந்தம் சாதாரண சம்பந்தம் இல்லை. அது பல ஜென்மாக்களாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு உடல்களோடு சம்பந்தப்படுத்தியே இருந்து விட்ட நான் இப்ப அந்த உடல், மனசு, இந்திரியங்கள், புத்தி இதுல இருந்தெல்லாம் விலகி தனியாக நான் பகுத்து அறிந்து அந்த ஞானத்திலேயே நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு ஏற்கனவே இருந்த இந்த பழக்க தோஷமானது ஒரு தடைதான். அப்போ அந்த தடையிலிருந்து நீங்கணும்னா என்னது? எப்பொழுதுமே இந்த ஞானத்தை என் மனசுல வச்சுட்டு கவனமா இருக்கணும்னா. அதனாலதான் தெளிவாக தெரிந்தாலும் அந்த ஞானத்தை மறுபடியும் மறுபடியும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நிதித்தியாசனம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. அதுதான் இங்க சங்கரர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அப்படின்ற. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மன், நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த மனசு இல்ல, நான் இந்த புத்தி இல்ல, நான் இந்த இந்திரியங்கள்லாம் இல்ல, இது எதுவுமே நான் இல்ல, இது எல்லாமே மித்யா, நான் பிரம்ம வஸ்து தான். இதுதான் உபனிஷத் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்று. நான் 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 என்று நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருக்கிறாயே, அந்த நான் என்பது நீ அறியப்படும் பொருளாக இருக்கிற இந்த உடலிலேயோ, மனசிலேயோ, புத்தியிலேயோ, பிராணனிலேயோ, இந்திரியங்களையோ வைக்க முடியாது. அந்த ஞானன்றது அனந்தமாக இருக்கிற சைதன்ய வஸ்து தான். அது பிரம்ம வஸ்து தான். அதுக்கும் நான்ற வஸ்துவுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை, வித்தியாசமும் இல்லை. இரண்டும் ஒன்றே. இந்த ஐக்கிய ஞானம் தான் உபனிஷத் நமக்கு போதிக்கிறது. இத நம்ம காரண காரியங்கள்லாம் பார்த்து தெளிவாக தெரிந்து கொண்டாலும் பழக்க தோஷத்தினால் நான் என்பது திருப்பியும் இந்த உடல் மேலேயோ, மனசிலேயோ, புத்தியிலேயோ இந்த நான் என்பதை வைத்து திருப்பியும் விவகாரம் பண்ற வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பொழுதுமே நான் பிரம்மம் தான் அப்படின்ற இந்த ஞானத்தை நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். எது வரைக்கும்னு கேட்டான். எது வரைக்கும்னா அதான் சொல்றோம், சகஜமாக ஆற வரைக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் தான் பண்ணணும், இவ்வளவு தடவை தான் இதை நினைவு கூறணும்லாம் யாரும் நியமம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எது வரைக்கும் பண்ணோம்னா, இப்ப நீ யாருன்னு ஒருத்தனை போய் கேட்டா, நீங்க தூக்கத்துல இருந்து ஒருத்தனை அடிச்சு எழுப்பி கேட்டா கூட என்ன சொல்றான்? நான் இவருடைய பையன், என்னுடைய பேர் இது, நான் ஒரு மனுஷன், நான் ஒரு ஆம்பளை, நான் ஒரு பொம்பளை, இந்த மாதிரிலாம் அந்த எண்ணமானது எவ்வளவு சகஜமா இருக்கு. எந்தவித யோசனையும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல், எப்ப நீ யாருன்னு கேட்டாலும் இந்த உடலையோ மனசையோ இதெல்லாம் சம்பந்தப்படுத்தி நான் என்ற அந்த எண்ணமானது எவ்வளவு திடமாக சகஜமா இருக்கோ, அதே மாதிரி எப்ப அடிச்சு நீ யாருன்னு கேட்டாலும் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற மாதிரி சகஜமாக ஆற வரைக்கும் நிதித்தியாசனமானது பண்ணிதான் ஆகணும். அகம் பிரம்மாஸ்மிதி விபாவ்யதாம்ட. இதுல உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி தியானம் பண்றதுதான் நிதித்தியாசனமான. சம்பிரதாயத்துல என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் மறுபடியும் இந்த வேதாந்த சிரவணம் பண்றது கூட மௌன புண்ணியம் சிரவணம், அதுவே கூட நிதித்தியாசனம் தான். சாஸ்திரத்தை படிக்கிறது, சாஸ்திரத்தை கேட்கறது, அது தவிர தனியாக உட்கார்ந்து தியானமாகவும் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ
அந்த விஷயத்த மனசுல மனசை ஒருமுகப்படுத்தி இதையே ஒரு தைல தாரை மாதிரி ஒரு எண்ணெயை வந்து நம்ம விட்டா எப்படி அது எந்த இடைவெளியும் இல்லாமல் அப்படியே ஒரு கம்பி மாதிரி விழறதோ அந்த மாதிரி மனசினுடைய போக்கும் வந்து இந்த உபனிஷத் வந்து என்னை பத்தி என்ன சொல்லியிருக்கோ அதிலிருந்து விலகாமல் ஒரே அந்த எண்ண ஓட்டமானது ஒரே மாதிரியாக வைத்து தியானம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி தியானம் செஞ்சா இந்த ஞானமானது ஸ்திரமாகும், சகஜமாகும். அது வரைக்கும் இத பண்ணி ஆகணும். சரி, இந்த மாதிரி இந்த உபனிஷத் ஞானத்தை வேண்டி உபனிஷத் ஞானத்தை பெறுவதற்காக இந்த முயற்சியெல்லாம் நான் செய்யறேன். இதுல வேறு சில விதமான தடைகளும் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஞானத்தை பெறுவதற்கே சில தகுதிகள்லாம் தேவை. 13வது அத்தியாயத்திலையும் கீதையில பகவான் வந்து 20 விதமான விஷயங்களை சொல்லியிருக்கார். இதெல்லாம் வந்து ஞானத்தை அடைவதற்கு உனக்கு சாதனமா இருக்கும்னு சொல்லி அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திரார்ஜவம், ஆச்சாரியோபாசனம், சௌச்சம், தைரியம், ஆத்ம வினிகிரக, இந்திரியார்த்தேஷு வைராகியம், அனஹங்கார ஏவச்ச, இந்த மாதிரிலாம் அவர் 20 விஷயம் சொல்லியிருக்காருங்க. அதுலயே அமானித்துவம், அதம்பித்துவம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அனஹங்காரம்லாம் என்ன அர்த்தம்? இதுல வந்து ஒரு பெருமை, தற்பெருமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க கர்வம்னு சொல்றார் சங்கரர். இங்க அகரஹா கர்வ பரித்யஜ்யதாம், இதமும் தினமும் இந்த கர்வத்தை விட்டு விடுன்றார். கர்வம்னா என்னது? இந்த ஞானத்தை பெறுவதற்கே நம்ம வந்து குருவினிடம் சரணடைய வேண்டும் சொல்றோம், வினயத்தோட போய் குருவினிடம் கேட்கணும்னு சொல்றோம், மானம் தம்பம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம், மதம்னு கூட சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. மதம்னா வந்து மதம் பிடித்த யானைன்னுலாம் சில சமயம் சொல்றோம். மனுஷங்களுக்கும் மதம்னா இந்த இடத்துல வந்து சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா பெருமைதான், தற்பெருமையை தான் மதம்னு சொல்லப்படுகிறது. அந்த பெருமையானது அதை ஓரளவு கட்டுக்குள்ள வைத்துட்டுதான் நம்ம ஞானத்தை அடைவதற்காக நம்மள தயார்படுத்திக்கிறோம். இருந்தாலும் ஞானத்தை அடைந்ததாலேயே ஒரு பெருமை வர வாய்ப்பு, அதுதான் ஒரு பிரதிபந்தமாக ஆகலாம், அதுவே ஒரு தடையாகி விடலாம். ஏன் இந்த வேதாந்தத்தை படிச்சுட்டு என்ன நினைக்கிறான், இப்போ நான் வந்து ஒரு பெரிய வேதாந்தி, எனக்கு இந்த ஞானம் இருக்கு, நான் மத்தவங்களெல்லாம் விட நான் பெரியவன், அதுல இருந்து ஒரு பெருமை வருகிறது. இந்த மாதிரி இந்த ஞானத்தினால பெருமை அடைவது கூட ஒரு விதத்துல சிறுமைதான். ஏன்னா ஞானம்ன்றது யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அறிவுக்கு தானே, இந்த புத்திக்கு தான் ஞானம். ஆத்மாவானது உண்மையா பார்த்தீங்கன்னா ஞானி கூட இல்லை, அதுதான் உண்மையான ஞானம். ஆனா இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக சிரவண மனனம்லாம் செஞ்சு அதனால ஒருத்தன் கர்வம் அடைந்து விட்டான்னா அந்த கர்வமே அந்த ஞானத்தை முழுவதுமாக அடைவதற்கு ஒரு தடையாக ஆகிவிடுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சூக்ஷ்மமான விஷயமும். இது இந்த மாதிரி ஏற்படாம இருக்கிறதுக்கு மிகவும் கவனமாக நம்ம இருக்கணும். ஏன்னா ஞானத்தை அடைவதனாலேயே ஒரு கர்வம் வருதுன்னா அந்த கர்வம் எதை குறிக்கிறது? ஒரு தனி மனிதனுக்கு தான் கர்வம் இருக்க முடியும். தற்பெருமைன்னு அதனால்தான் சொல்றோம். நான் என்னமோ நான் ஒரு பெரிய அறிவாளி அப்படின்ற அந்த கர்வமானது என்ன வந்து ஒரே ஒரு உடல், மனசு, புத்திக்குள்ள கட்டி போட்டுறது. ஏன்னா அதை வச்சுதானே உனக்கு கர்வம் வருது. அறிவாளின்ற கர்வமும் இந்த புத்தியின் மேல் இருக்கிற தவறான எண்ணத்தினாலதான் வருது. புத்தியின் மேல் நான் என்ற தவறான எண்ணத்தை வச்சுட்டு கர்வம் வருது, நான் அறிவாளி, எனக்கு ஞானம் இருக்குன்னுலாம். அதுவே ஒரு விதமான தடை, குறைதான். யாருக்கு தற்பெருமை இருக்கோ அதோட ஒரு பெரிய சிறுமை எதுவும் இல்லை, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே என்னோடதுன்னு சொல்ல முடியாது. அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் மாத்திரம் இல்ல, என்னுடையது அப்படின்றதுல இருந்து தான் கர்வமும் வருது. நான் என்பதும் மாற வேண்டும், என்னுடையதுன்னு ஒண்ணும் கிடையாது. அகம் மம, இது ரெண்டுமே வந்து
அவித்யா தான். அதனால கர்வப்படுறதுன்னா என்னுடையது அப்படின்றது எதையோ வச்சுன்னு தானே கர்வப்படுறோம். என்கிட்ட ஞானம் இருக்கு, என்னுடைய ஞானம் அப்படின்ற எண்ணத்துல கர்வப்படலாம், வேற எல்லாத்தையும் விட்டுட்டா கூட. ஆனா அந்த ஞானம் கூட என்னுடையதுன்னு நான் சொல்ல முடியாது. எதையுமே என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. உடல்ல இருந்து ஆரம்பிச்சு. ஏன்? இந்த உடலை நீ தயாரிக்கலையே. உங்க அம்மா உடைய உடல்ல இருந்து வந்த உடல் இது. சரி, பிறந்த அப்புறமா கூட தனியா உன்னால ஏதாவது பண்ண முடியுதான்னா? குழந்தையால ஒண்ணுமே முடியாது. திரும்பி படுக்க கூட முடியாது. வெறும்னு அழ முடியும், அவ்வளவுதான். அப்போ முதல்ல இருந்து உனக்கு பால் ஊட்டி, சீராட்டி, வளர்த்து, அதுக்கப்புறமா திருப்பியும் உணவெல்லாம் கொடுத்து யார் பண்ணா? அப்பா, அம்மா, மத்த எவ்வளவு பேர் உதவி பண்ணிருக்காங்க இதுக்கு. அது மாத்திரம் இல்ல, பிறந்த உடனே நீ மூச்சு விடுறதுக்கே காத்து யார் படைச்சு வச்சிருக்கா? ஏற்கனவே தண்ணி எல்லாம் யார் படைச்சு வச்சிருக்கா? தாகத்தை தீர்க்க. செடி கொடிகள், மரங்கள், நம்ம சாப்பிடுறதுக்கான அன்னம், இதெல்லாம் யார் கொடுத்திருக்கான்னா பகவான் கொடுத்திருக்காரு எல்லாமே. அப்பா அம்மாவையும் பகவான் தான் கொடுத்திருக்காருன்னு சொன்னா, ஏன்னா நான் தேர்ந்தெடுக்கல, அவங்களும் என்ன தேர்ந்தெடுக்கல. அதுதான் அங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இருந்தாலும் இப்படி பார்த்தீங்கன்னா என்ன, இந்த உடல் இதெல்லாம் வந்து எவ்வளவோ பேர் எனக்கு போட்ட பிச்சையினால்தான் இந்த உடல் வளர்ந்திருக்கு. அதே மாதிரி அறிவும் அந்த மாதிரி தானே. இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ பேர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கடைசியில என் குரு வரைக்கும் ஆத்ம வித்யாவும் ஒரு குருவிடம் இருந்து நான் பெற்றிருக்கேன்னா அது என்னோட ஞானம்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இதுல கர்வப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஞானத்தை நினைச்சு பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா நன்றி உணர்ச்சி தான் இருக்கணும் எக்கச்சக்கமா. ஏன்னா இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கேன். அந்த அதெல்லாத்துக்கும் எனக்கு வரத்துக்கு காரணமா இருந்த பகவான் மேல பக்தி ஏற்படணுமே தவிர இதுல இருந்து கர்வம் ஏற்படக்கூடாது. ஏன்னா நான் எனது என்று எதுவுமே இல்லை. சொல்ல போனா நான் என்பது வெறும் இந்த ஆத்மாதான், அதை தவிர வேற எதுவுமே இங்க இல்ல. எனதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பிரிச்சு பார்த்தாலே அதுவே அஜ்ஞானம் தான். அதனால கர்வத்தை விட வேண்டும். ஞானத்தினால் ஏற்படுற கர்வம் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இந்த ஆத்ம ஞானத்திற்காக ஒருத்தன் வருகிறான். ஆனா அந்த ஞானத்தையே அடைந்து ஞானத்தினாலேயே கர்வம் ஏற்பட்டாதான் பிரச்சனை. அது தெரிய கூட தெரியாது சில பேருக்கு. அதனாலதான் அது சூக்ஷ்மம். அதனால இது அத வந்து முக்கியமா இங்க சொல்றார் சங்கரர் வந்து, கர்வத்தை விட்டுவிடு. அதே மாதிரி என்ன, தேஹே அகம் மதிஹி உஜ்யதாம். தேஹே நீங்க சொல்றத வந்து எல்லா விதமான தேகம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேகத்தை பத்தி பேசும் பொழுது ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், காரண சரீரம்லாம் சொல்றோம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம்னு 3 விதமான சரீரங்கள், தேகங்களை பத்தி பேசுறோம். ஸ்தூல சரீரம், ஸ்தூல தேகம்ன்றதுதான் இந்த உடல், பூத உடல்னு சொல்லலாம். பஞ்சபூதங்களினால் செய்யப்பட்ட இந்த உடல், பௌத்திகமான உடல், அது ஸ்தூல தேகம். அதற்குள்ள செயல்படுற இந்திரியங்கள், மனசு, பிராணன், இதெல்லாம் வந்து சூக்ஷ்ம தேகம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற அவித்யை, மாயை, அதுவும் இருக்கு. இது எல்லாமே வந்து எனக்கு இருக்கு. அது தவிர இதுல எல்லாம் நான்ற எண்ணம்லாம் தான் வந்து நான் ஒரு சம்சாரியாக இருந்து துக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்கு. அதனால அந்த எண்ணத்தை நீ விட்டுவிட வேண்டும். நிதித்தியாசனத்திலேயே 2 விதமான விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒண்ணு வந்து இந்த தேகத்தில் நான் என்ற எண்ணம் எனக்கு இல்லாமல் கவனமாக இருக்கணும். தேகத்துல இருக்கிற நான்ற எண்ணத்தை விலக்கி நான் என்பது பிரம்மம் தான். அதனாலதான் பிரம்மாஸ்மீதி விபாவியத்தான்றது ஒரு விதமான நிதித்தியாசனம். இந்த கர்வத்தை எல்லாம் எனது என்பதை விடுறது வந்து கர்வத்தை விடுறது. நான் என்பதை, நான் என்ற தவறான இடத்தில் இருக்கிற நானை விடுறதுதான் இந்த தேகே அகம் மதிர் உஜ்யதாம்னு இங்க சொல்ற. 2 விதமும். கர்வ பரித்தியஜத்தான்றது எனது என்பதை விடுவது,
இந்த தேக அகம் மதி உச்சதாம்ன்றது தேகத்துல நான் என்ற எண்ணத்தை விடுவது. நான் எனது என்பதை விட்டுடணும். அதுதான் மோட்சம். உண்மையில் நான் பிரம்மம் தான். சத்தியம் ஞானம் அனந்தமாக இருக்கிற பிரம்மன், ஆனந்தமாக இருக்கிற பிரம்மன். அந்த பிரம்ம வஸ்து தான் நான். இது எதுவுமே நான் இல்லை. இதுல எதுவுமே எனதும் இல்லை. அதனால இதுல கர்வப்படுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. நான் என்ற எண்ணமும் இருப்பதற்கு வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் இதம் ஆக இருக்கிற எதுவுமே நானாக இருக்க முடியாது. இந்த மாதிரி இந்த வேதமானது எனக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு இந்த பார்வை, இந்த திருஷ்டியானதை நான் தக்க வச்சுக்கணும் எப்பொழுதுமே. அதுதான் நிதித்தியாசம். அதிலேயே நான் திளைத்து அதிலேயே ஸ்திரமாக இருந்தால் அந்த ஞானம் ஸ்திரப்பட்டு விட்டது. அதுக்கு மேல ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. இப்ப இதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன சொல்றாரு? இன்னொரு விஷயமும் சொல்றார். புத ஜனைஹி வாத பரித்யஜ்யதாம். சில சமயம் என்ன ஆயிடுறது, நிறைய பேருக்கு நமக்கு இந்த காலத்துல இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிடுதுன்னு வச்சுங்களேன், உடனே மத்தவங்களோட போய் வாதம் பண்றோம். நீ தப்பு, நீ சொல்றது சரியில்லை. இத மாதிரிலாம் வாதம் செய்யறது நல்லதில்ல. சில சமயம் என்ன ஆகுதுன்னா, அது நிக்காம போயிட்டு இருக்கு வாதம். நீங்க என்ன சொன்னாலும் எதிராளி ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் என்ன சொன்னாலும் உங்களாலையும் ஒத்துக்க முடியாது. இந்த மாதிரி வாதங்களை நீட்டின்டே போறதுல அர்த்தமே இல்லை. அது யாருக்கும் அதனால எந்தவித பயனும் இல்லை. அதனால்தான் இந்த மாதிரி வாதங்கள் பண்றதையும் நம்ம நிறுத்திடணும்னு இங்க சங்கரர் சொல்றார். ஏன்னா இதுல ரெண்டு விதமா இருக்கு வாதம் பண்றதுன்னா. ஒண்ணு விஷயம் தெரியாதவன் கிட்ட போய் வாதம் பண்றது. தெரியாதவன் அஞ்ஞானி கிட்ட போய் வாதம் பண்ணாலும் கஷ்டம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவனுக்கு புரியாது. ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சவங்க கிட்டயும் போய் நம்ம வாதம் பண்ணக்கூடாது. ரெண்டு விதத்திலையும் வாதம் செய்வது சரியில்லை. சில சமயம் ஆனா ஒரு விஷயம் நம்ம மனசுல தெரிஞ்சுக்கலாம். மத்தவங்க ஏதாவது சொன்னா அதுக்காக ஒத்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவங்களோட போய் வாதம் பண்ணி சண்டை போட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம். இருந்தாலும் மற்றவர்கள் தவறாக ஏதாவது சொன்னால் அது ஏன் தவறு என்பதில் உங்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். மத்தவங்க ஏதாவது சரியா சொன்னா அது ஏன் சரி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, இதுக்காக யாருடையும் போய் வாதம் பண்ணி சண்டை பண்ணி, இந்த காலத்துல இன்டர்நெட்ல வேற நிறைய போயிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி வாதம் எல்லாம் பண்ணி உங்களையே நீங்க உங்க மனசை சிதற விடக்கூடாது இதுல எல்லாம். அப்படி பண்ணினாலும் அந்த சாந்தி போயிடும். மனசாந்தியானது போயிடுச்சுன்னா இந்த நான் பிரம்மன் என்ற எண்ணத்திலிருந்து விலகி திருப்பியும் ஒரு தனி மனுஷனா நீங்க இன்னொருத்தனோட வாத பிரதிவாதத்திலேயே நேரம் போயிட்டு இருந்ததுனாலும் அதுவும் சரியில்லை. அதனால்தான் இங்க இந்த ஒரு முக்கியமான ஒரு போதனையை தரார் நமக்கு சங்கரர். யாருடையும் வாதம் பண்ணி சம்வாதம்ன்றது வேற. ஆனா குரு சிஷ்யமே சம்வாதமா தான் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்தார், சனத்குமாரர் நாரதருக்கு சொல்லிக் கொடுத்தார், வசிஷ்டர் ராமருக்கு சொல்லிக் கொடுத்தார். மாதிரி பல இடங்கள்ல எல்லாமே உபநிஷத்துல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா யாக்ஞவல்கியர் மைத்ரேயிக்கு சொல்லிக் கொடுத்தார். இதெல்லா இடத்துலயும் ஒரு குருவும் சிஷ்யனும் இல்லாட்டா சிஷ்யையும் பேசிக்கிற மாதிரிதான் இருக்கு எல்லாமே. அந்த நேரத்துல கேள்வி பதிலானது சம்வாதம்னு சொல்றோம். ஏன்னா உண்மை எது என்று அறிந்து கொள்வதற்காக ஏற்படுகிற ஒரு வாதம் அதுக்கு சம்வாதம்னு பேர். அது நல்ல வாதம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா வாதத்திலேயே ஜல்பம் விதண்டான்லாம் இருக்கு. விதண்டாவாதம்னு சொல்றோம், ஜல்பம்னு சொல்றோம். இதுல எல்லாம் என்னன்னா உண்மையை அறிவதற்கு ஒரு விருப்பமே இல்லை. மத்தவனை தப்பு சொல்றதுலதான் ஒருத்தனுக்கு விருப்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வாதத்துல போய் நம்ம விழக்கூடாது. ஜல்பம் விதண்டாலெல்லாம் நம்ம மாட்டிக்க கூடாது.
சம்வாதம் குருவோட வச்சுக்கணும். மத்த சிஷ்யர்களோட இத பத்தி பேசலாம். ஓரளவு உரையாடல் பண்ணலாம். அதுல எது சரி தவறு என்று விசாரம் பண்ணி சரியானத சரி என்றும் தவறானத தவறுன்னும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் கூடாதுன்னு சொல்லல. ஆனா யார் தன்னையே அறிவாளின்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒரு அஜ்ஞானி கிட்டையும் வாதம் பண்ணக்கூடாது. யார் உண்மையாகவே அறிவாளியோ ஞானியோ அவரிடமும் வாதம் பண்ண கூடாது. இது ரெண்டுமே முக்கியம். இந்த மாதிரி ஒரு வினயத்தோட இருக்கணும். வித்யா வினய சம்பன்னஹா பிராமணஹான்னு ஒரு பிராமணன்னா இந்த இடத்துல பிரம்மத்தை அறிந்தவன். பிரம்மத்தை அறிந்தவனுடைய லட்சணத்தை வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா வித்யா வினய சம்பன்னஹான்னு சொல்றார். ஞானம் மாத்திரம் இருந்தா பத்தாது. வித்யா மாத்திரம் இல்ல, வினயமும் சேர்ந்து இருந்தாதான் அது சாபல்யமாகும். இந்த மாதிரியாக இருக்க வேண்டும். அதனால கர்வத்தோட இல்லாம வாதம் எல்லாம் பண்ணாம உங்களுடைய அறிவை வந்து எல்லார்கிட்டையும் காட்டிக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா சில சமயம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஞானம் வந்துடுதுன்னா அப்ப என்ன தோன்றதுன்னா நான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இதை நான் வந்து சொல்லி அவளை எல்லாரையும் நான் மாத்திடணும் அப்படின்ற ஒரு வேகம் வரும் சில சமயம். ஆனா இந்த மாதிரி வேகத்தோட நீங்க போனீங்கன்னா கடைசியில என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா உங்களால யாரையும் மாத்த முடியாது, மத்தவங்க உங்களை மாத்திடுவாங்க. என்னுடைய குருவே சொல்லுவார். அவர் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி அவருக்கு ஞானம் ஏற்பட்ட பொழுது சரி இந்த மாதிரி ஒரு சுலபமான ஒரு விஷயமாக இருக்கே, இது தெரியாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்களே, எல்லாருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அவங்களையும் நம்ம ஏத்தணும்னு ஒரு உத்வேகம் வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் வந்து ஒரு 2-3 மாசம் கழிச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன்னு ஆரம்பிச்ச அப்புறம் என்ன சொல்றார், அவர் சொல்லுவார் ஜோக்கா, என்ன சொல்லுவாருன்னா என்னால யாரையும் மாத்த முடியல, என்னதான் அவங்க எல்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆகாம இருக்கணும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யார் மாறணும்ன்ற எண்ணத்தோட வரானோ அவனுக்கு நம்ம உதவி செய்யலாம். அதே மாதிரி யார் இந்த ஞானம் வேணும்னு கேட்டாதான் இதை கொடுக்க முடியும். இந்த ஞானம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் இதை வந்து நம்ம கொடுக்க முடியாது. இந்த மாதிரி முயற்சி செஞ்சாலும் அது வியர்த்தமாதான் போகும். அதனால இந்த ஞானம் இருந்தாலும் யார் இதை வேண்டு வருகிறார்களோ அவருக்கு தரலாம், அவங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறமா சந்நியாச ஆசிரமத்துடைய ஒரு சில விஷயங்கள் எல்லாமும் இங்க ஆதிசங்கரர் சொல்றார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா சுத்வியாதிஷ்ச சிகித்ஸ்யதாம் பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம் ஸ்வாத்வன்னம் நது யாச்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் शीतोष्णादिविषह्यताम् न तु वृथा वाक्यम् समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यताम् जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम्. இந்த பசி, சுத்துனா பசின்னு அர்த்தம். அதையே ஒரு வியாதியா சொல்றாரு. பசி இருக்கிறதே ஒரு வியாதிதான். சாதாரணமா நம்ம என்ன சொல்றோம்னா நல்லா பசிச்சா அப்ப வியாதி இல்லைன்னு அர்த்தம். பசிச்சு சாப்பிட்டு அது ஜீரணமாச்சுன்னா உடல் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனா வந்து எனக்கு பசி இருக்கு அப்படின்றதே ஒரு குறை தானே. இந்த விதத்துல பாத்தீங்கன்னா பசியானது ஒரு வியாதி மாதிரிதான், அது ஒரு குறைதான். ஆனா அதுக்கு நம்ம வந்து சிகிச்சை கொடுத்துதான் ஆகணும். சிகிச்சை, இந்த பசியான வியாதிக்கு நீ சிகிச்சை கொடு. ஏன்னா இந்த உடல்ல வந்து நீ எடுத்துன்னு வரல. ஞானி ஆனப்புறம் கூட உடல் தானாக விழுந்து விடுன்னு சொல்ல முடியாது. நம்ம உடல் பிராரப்தத்தினால் உடல் ஏற்பட்டது. அதனால இது ஏற்கனவே பிராரப்தம் சபலமாக ஆகிவிட்டதுனால, ஆரம்பிச்சிட்டதுனால அது முடிகிற வரைக்கும் இந்த உடல் இருக்கதான் செய்யும். இந்த உடல்னு ஒண்ணு இருந்தா பசி தாகம்லாம் இருக்கதான் செய்யும். அதுவே ஆனா ஒரு வியாதி மாதிரி இருந்தாலும் அந்த வியாதிக்கு நீ சிகிச்சை செய், அதை பார்த்துக்கோ. எப்படி பார்த்துக்கிறது? பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம், தினமும் பிக்ஷை எடுத்து சாப்பிடு.
பிக்ஷைனா பிச்சைன்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதுதான். ஏன்னா இந்த சாப்பாட்டுக்காக அதையே நினைச்சுட்டு அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும். வயிற்று பிரச்சனைலாம் சொல்றோம் தமிழ்ல. வயிற்றுக்காக இதை பண்ண அதை பண்ணேன்னு தவறுலாம் வேற பண்றாங்க. ஆனா மாதிரி இல்லாம ஏதோ பிக்ஷை எடுத்து வருவதை சாப்பிட்டு இருந்தா போதும். அதுதான் இதுக்கு ஔஷதமே தவிர சாப்பாட்டுக்காகன்னு நான் எதையோ பண்றேன்னு திருப்பியும் அதுக்காக ஒரு கர்மாவெல்லாம் பண்ணிட்டு பெரிய விவகாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த பிக்ஷாச்சரியம்னு சொல்லியிருக்கு பிருஹதாரண்யக உபநிஷத்துலயும் இதுதான். ஏன்னா சன்னியாசிகளுடைய வாழ்க்கை முறைன்னு எடுத்துட்டோம்னா அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அவங்க அக்னியே மூட்டக்கூடாதுன்றதுதான் நம்ம சம்பிரதாயத்துல இருக்கு. இன்றைக்கு கூட நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க, அவங்க வீட்டுல கேஸ் அடுப்பு கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அக்னி என்பது அவங்களுக்கு கிடையாது, அக்னி காரியமே கிடையாது, சமைக்கிறதுன்றதே கிடையாது. எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல, ஒரு சில பேர் இருக்காங்க இன்னும் அந்த மாதிரி. அப்படின்னா என்ன, எதுவாக இருந்தாலும் அவங்க பிக்ஷை மத்தவங்க கிட்ட இருந்து பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுறாங்க. அதுலயே பல விதமான சன்னியாசிகள் இருக்காங்க. வீடு வீடா போய் பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது ஒரு விதம். அத மதுகரி விருத்தின்னு சொல்றாங்க. மதுகரி விருத்தினா என்ன, ஒரு தேனீயானது பல மலர்களில் போய் தேனை சேகரித்து எப்படி சாப்பிடுகிறதோ அந்த மாதிரி பல வீட்டுக்கு போய் பிக்ஷை எடுத்து அதுல என்ன கிடைக்கிறதோ அதை சந்தோஷமா சாப்பிடுறது ஒரு விதம். இல்லாட்டா அஜகர விருத்தின்னு சொல்றது. அப்படின்னா என்ன, மலைப்பாம்பு மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறது, அங்கேயும் இங்கெல்லாம் போறது இல்லை. ஆனா ஏதாவது அந்த பக்கமா வந்தா அந்த மலைப்பாம்பானது அதை பிடிச்சுருமா. அந்த மாதிரி இங்க இங்க அந்த மாதிரி கூட நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரே இடத்துல இருந்துட்டு அங்க யாராவது என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டும் இருக்கலாம். ரெண்டுமே பிக்ஷை தான். அதுதான் இதுக்கு ஔஷதம். இந்த பசி என்ற வியாதிக்கு சிகிச்சை செய்யன்னு சொன்னாரு. இப்ப அந்த சிகிச்சையில என்ன மருந்துன்னா பிக்ஷை எடுத்து சாப்பிடுவதுதான் மருந்து அப்படின்றதான் இங்க முக்கியமா சொல்றாரு. அப்படின்னா இது ஏற்கனவே சன்னியாசாசிரமத்துக்கு வந்ததுனால சன்னியாசிகளுக்கு இது சொல்லப்படுகிறது. கிரகஸ்தர்களாக இருக்கிறவர்களுக்கும் என்னன்னா இந்த மாதிரி ரொம்ப சாப்பாட்டுக்காகன்னு எதையாவது பண்றது, அதை பத்தியே நினைச்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் கிடைத்ததை சாப்பிட்டு இருக்கணும். அததான் அடுத்ததும் சொல்றாரு. ஸ்வாத்வன்னம் நது யாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். என்ன, இந்த பிக்ஷை எடுத்து சாப்பிட்டா கூட சில பேர் என்னது, அந்த பிக்ஷை போடுறவனை திட்டுறான். இது என்னைய போடுற, நீ பழைய சாதத்தை கொடுத்துட்ட, இது இது சுவையாக இல்லை, இப்படிலாம் அதுலயே குறை குத்தம் குறை பார்த்துட்டு இருந்தோம்னா அப்போ அதுவும் சரியா வராது. அதனாலதான் அப்பனா என்ன அர்த்தம், எனக்கு ருசியா சாப்பிடணும்ன்ற ஒரு ஆசை இன்னும் இருக்குன்னு அர்த்தம். எந்த விதமான துக்கமா இருந்தாலும் அதுக்கு மூல காரணம் ஏதோ ஒரு ஆசையா தான் இருக்க முடியும். அந்த மாதிரி ஆசையெல்லாம் கூட விட்டு விட வேண்டும்ன்றாரு இங்க. சுவாத்வன்னம் நது யாச்சியதாம்னா என்ன, எனக்கு ருசியான சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு நினைக்காத, அதை யாச்சனம் பண்ணாத, கிடைக்கிறத வாங்கி சாப்பிடு. விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். உன் விதியின்படி என்ன உனக்கு கிடைச்சிருக்கோ, விதியின்படி உனக்கு ரசகுல்லா, நல்ல சுட சுட சமைச்ச சாப்பாடு, இந்த மாதிரிலாம் கிடைச்சுதான் சரி சாப்பிடு. இல்ல பழைய சாதம் தான் கிடைச்சதுன்னா அதையும் சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கணும். இரண்டையும் ஒரே மாதிரி சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு துறவிக்கு ஆன மனப்பான்மை. ஆனா இதே மாதிரி ஒரு மனப்பான்மையை நீங்க துறவியாக இல்லைனாலும் ஒரு முமுட்சுவாக ஜிக்ஞாசுவா இருந்து வேதாந்த சிரவணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதே மனப்பான்மையை வளர்த்துக்கணும். கிரகஸ்தாசிரமமோ வானப்பிரஸ்தத்திலேயோ இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை தேவை. துறவிக்கு நிச்சயமாக இந்த மாதிரி இருக்கணும். அதனால ஏன்னா துறவுன்னு வந்துட்டு அப்புறம் மத்த எந்த பிரவிற்த்திக்கும் அவங்க போக முடியாது சாப்பாட்டை தவிர. அதனாலதான் சில சமயம் என்ன ஆயிடும்னா துறவிகள்ல கூட பாத்தீங்கன்னா சாப்பாட்டு விஷயத்துல
அவங்களுக்கு ஒரு பற்று ஏற்பட்டுவிடும் இந்த சமயம். அதனாலேயும் பிரச்சனை தான். அதனாலதான் இங்க சங்கரர் முக்கியமா சாப்பாட்டுலயும் எது கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நம்ம போய் கட்டளை போட முடியாது யார்கிட்டயும். இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக இருக்கணும். அப்புறமாவும் சில விஷயங்கள் சொல்றார், அத அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.